السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 107வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைவான ஈமானை, இஹ்லாஸை, இறை எச்சத்தை, இல்மை, நற்குணங்களை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அருமையானவர்களே, ஃபிக்ஹ் சுன்னா நூலில் நோன்பு சம்பந்தமான விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த 107வது பாடமாகிய இந்த பாடத்தில் நோன்பு யார் மீது கடமை என்பது பற்றி தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். யார் மீதெல்லாம் நோன்பு கடமை, யார் மீதெல்லாம் நோன்பு கடமை இல்லை என்பதை பற்றி இன்றைக்கு நாம் அறிய போகிறோம். வாருங்கள், நாம் நோன்பு யார் மீதெல்லாம் கடமை என்பதை பார்ப்போம். தலைப்பு இதுதான், அலாமை யஜிபு, யாரின் மீது கடமையாகும் நோன்பு. மார்க்க சட்ட அறிஞர்கள், மார்க்க உலமாக்கள் நோன்பு யார் மீதெல்லாம் கடமை அப்படின்னு சொல்லும் பொழுது, முஸ்லிமான அதே நேரத்தில் அவர் அறிவாளியாக இருக்கணும், பைத்தியக்காரராக இருக்கக்கூடாது, வயது வந்தவராக இருக்கணும், அவர் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கணும், அதே நேரத்தில் ஊர்ல தங்கி இருக்கணும். சுமார் 5 நிபந்தனைகள் ஒன்று சேரும் பொழுது அவரிடத்துல நோன்பை எதிர்பார்க்கப்படும், அவர் மீது நோன்பு கடமையாகும். பெண்ணை பொறுத்தளவிற்கு அவள் முஸ்லிமாக இருக்கணும், அதே நேரத்தில் அறிவாளியா இருக்கணும், அவர் வயதுக்கு வந்தவளா இருக்கணும், அவள் ஆரோக்கியம் உள்ளவளாக இருக்கணும், அதே நேரத்தில் ஊரில் தங்கியிருக்கணுங்கிற 5 நிபந்தனைகளோடு சேர்த்து 6வதாக ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்டா, அவள் நிஃபாஸ், பெருந்தொடக்கை விட்டு அவள் தூய்மையானவளாக இருக்கணும், மாதவிடாயோ பேர்கால தீட்டோ இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை. 6 நிபந்தனைகள் பெண்ணுக்கு, 5 நிபந்தனைகள் ஆணுக்கு. 5 அம்சங்கள் ஒன்று சேரும் பொழுது ஆணுக்கு நோன்பு கடமையாகிறது. 6 அம்சங்கள் ஒன்று சேரும் பொழுது ஒரு பெண்ணுக்கு நோன்பு கடமையாகிறது. அதே நேரத்தில் காஃபிரான மனிதன் மீதோ அல்லது பைத்தியக்காரன் மீது, சிறுவனின் மீது நோன்பு கடமை இல்லை, நோயாளியின் மீது நோன்பு கடமை இல்லை, பயணிக்கக்கூடிய பிரயாணியின் மீது நோன்பு கடமை இல்லை, மாதவிடாய் வந்த பெண்ணுக்கு நோன்பு கடமை இல்லை, அதே மாதிரி பேறுகால தீட்டுள்ள பெண்ணுக்கு நோன்பு கடமை இல்லை, அதுபோன்று கற்பமுள்ள பெண்ணுக்கு, பால் கொடுக்கக்கூடிய பெண்ணுக்கு நோன்பு கடமை இல்லை. வயது முதிர்ந்த வயோதிகராக ஒரு ஆணோ பெண்ணோ இருந்தால் அவ வயதின் மூப்பின் காரணத்தினால் நோன்பு அவளுக்கு கடமை, அந்த முதியோர்களுக்கு நோன்பு கடமை இல்லை. அஜ்மஹல் உலமாவு, உலமாக்கள் ஒருமித்த கருத்தை சொல்கிறார்கள், உலமாக்கள் ஒருமித்த கருத்தை சொல்கிறார்கள். அலா அன்னஹு யஜிபு சியாமு அலல் முஸ்லிமி, முஸ்லிமான மனிதனின் மீது நோன்பு கடமையாகும் என்பதின் மீது உலமாக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். எத்தகைய முஸ்லிம்? அல் ஹாக்கிலு, அறிவுள்ள, அல் பாலிக், பாலிக்னு சொன்னா வயதை வந்த, அஸ்ஸஹீஹ்னா ஆரோக்கியம் உள்ள, அல் முகீம்னா ஊரில் தங்கி இருக்கக்கூடிய. இப்ப பாருங்க, அஜ்மஹல் உலமாவு, உலமாக்கள் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். அலா அன்னஹு, நிச்சயமாக, யஜிபு சியாமு, நோன்பு கடமையாகும், அலல் முஸ்லிமில் ஹாக்கிலில் பாலிகி ஸஹீஹில் முகீமி, ஊரில் தங்கி இருக்கக்கூடிய ஆரோக்கியமான வயது வந்த அறிவுள்ள முஸ்லிமான மனிதன் மீது நோன்பு கடமை என்பதன் மீது உலமாக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். வயஜிபு அன் தகூனல் மர்அத்து தாஹிரத்தம் மினல் ஹைதி வன் நிஃபாசி, வயஜிபு, மேலும் வாஜிபாகும், அன் தகூனல் மர்அத்து, பெண் ஆக வேண்டும், தாஹிரத்தன், தூய்மையானவளாக, மினல் ஹைதி, மாதவிடாயை விட்டு, வன் நிஃபாசி, பேறுகால தீட்டை விட்டும் மாதவிடாயை விட்டும் தூய்மையானவளாக,
ஒரு பெண் ஆகியிருப்பது அவசியம். ஃபலா சியாம அலா காஃபிரின், காஃபிரான மனிதனின் மீது நோன்பு கடமை இல்லை. யார் மீது கடமை என்பதை நாம் பார்த்தோம் அல்லவா? இது யார் மீது நோன்பு கடமை இல்லை என்பதை காட்டுகிறது. ஃபலா சியாம அலா காஃபிரின், முஸ்லிம் அல்லாத காஃபிரான மனிதன் மீது நோன்பு கடமை இல்லை. வலா மஜ்னூனின், பைத்தியக்காரன் மீது நோன்பு கடமை இல்லை. வலா சபியின், சிறுவனின் மீது நோன்பு கடமை இல்லை. வலா மரீதின், நோயாளின் மீது நோன்பு கடமை இல்லை. வலா முசாஃபிரின், பயணியின் மீது நோன்பு கடமை இல்லை. வலா ஹாயலின், மாதத்தீட்டுள்ள பெண்ணுக்கு நோன்பு கடமை இல்லை. வலா நுஃபசா, நுஃபசா அப்படின்னு சொன்னா மேல வந்து நிஃபாஸ் வந்து சொல்லவா, மாதத்தீட்டுள்ள பெண்கள் பன்மையாக கொடுத்திருக்கிறாங்க. மாதத்தீட்டுள்ள பெண்கள் மீது நோன்பு கடமை இல்லை. வலா ஷைஹின் கபீரின், வயது முதிர்ந்தவர் மீது நோன்பு கடமை இல்லை. வலா ஹாமிலின், கர்ப்பஸ்திரியின் மீது நோன்பு கடமை இல்லை. வலா முர்லின், பால் கொடுக்கக்கூடிய பெண்ணின் மீது நோன்பு கடமை இல்லை. இங்க பாருங்க, ஹாமில், முர்லியா இதெல்லாம் முதக்கராகத்தான் வந்திருக்கு. ஏன்னா இது ஆணுக்கு பயன்படுத்த முடியாது. கர்ப்பம் உண்டாகுவது, பால் கொடுப்பது என்பது ஆணுக்கு இல்லை என்கிற காரணத்தினால் இது எல்லாமே உங்களுக்கு ஆண்பாலாகவே பயன்படுத்தப்படும், பெண்பால் வராது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஹைலுங்கிறது ஆணுக்கு வராது, கர்ப்பங்கிறது ஆணுக்கு கிடையாது, பால் கொடுக்கிறதுங்கிறது ஆணுக்கு கிடையாதுங்கிறதுனால ஆண்பால் வார்த்தையாகவே புழங்குவது என்பது அரபில உள்ளது. அந்த அடிப்படையில் தான் புழங்கப்பட்டிருக்கிறது. சரி, நோன்பு யாரின் மீது கடமை என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்த்து விட்டோம். அடுத்து நாம யாரின் மீது நோன்பு கடமையாகாது என்பதையும் நம்ம பார்த்தோம். அதாவது காஃபிரான மனிதன் மீது, பைத்தியக்காரன் மீது, சிறுவனின் மீது எல்லாம் நோன்பு கடமையாகாது என்பதையும் நாம் பார்த்தோம். அத்தோடு இன்னும் சில விளக்கங்கள் சொல்லப்படுகிறது, அதனையும் பார்ப்போம். இவர்களில் சிலர் லா சியாம அலைஹிம் முத்லகன், பொதுவா நோன்புங்கிறது எக்காலமும் கடமையாகாது. இவர்கள்ல சில பேர்னா என்ன? காஃபிரான மனிதரு, மஜ்னூனு, சபியி, மரீது, முசாஃபிரு, ஹாயலு, நுஃபசாபி, எத்தனை வகை சொல்லியிருக்காங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 கொடுத்துருக்கிறாங்க. இந்த 10 பேர்ல சில பேருக்கு நோன்புங்கிறது பொதுவா நோன்புங்கிறதே கிடையாது. அவங்க யாருன்னா கல் காஃபிரி வல் மஜ்னூன், காஃபிரான மனிதன் அவன் காஃபிராக இருக்கும் காலமெல்லாம் அவனுக்கு நோன்புங்கிறதே கிடையாது. வல் மஜ்னூன், பைத்தியக்காரனை பொறுத்தளவு பைத்தியக்காரனாக இருக்கிற வரை அவனுக்கு நோன்புங்கிறது கடமையே கிடையாது. காஃபிர் முஸ்லீம் ஆயிட்டா நோன்பு கடமையாகும். மஜ்னூன் வந்து பைத்தியம் தெளிந்து விட்டால் நோன்பு கடமையாகும். சரி, அவர்களில் சிலர், இந்த அவர்களில் சிலர்ங்கிறது யாரு? இந்த 10 பேர்ல சிலர். தேடப்படும், மின் வலிஹி, அவனுடைய வழியில் இருந்து தேடப்படும். நோன்பை கொண்டு இந்த சிலருடைய வழிகாரர், இந்த ஹூடில் அமீர் எது பாலு, இந்த ஹூடில் அமீர் எது பாலு, அந்த சிலருடைய வழிகாரரிடத்தில் இருந்து தேடப்படும் முராஹு, அந்த சிலரை ஏவ வேண்டும் என்று. இப்போ சின்ன பையன்லாம் இருக்கிறான், அவனெல்லாம் என்ன செய்யணும்? அவனுடைய வழிகாரர்கள் தான் அவனை நோன்பு வைக்க சொல்லணும். சரி, இது அது பின்னால உதாரணம் சொல்லுவாங்க, அதை பார்த்துக்கிடுவோம். இப்பொழுது விஷயத்தை விளக்கிங்க. சில பேருக்கு பொதுவா நோன்புங்கிறதே கிடையாது அப்படிங்கிறது. 2வது சிலருக்கு வந்து நோன்புங்கிறது அவர்களுடைய வழிகாரர்கள் ஏவ வேண்டும் அப்படிங்கிறது இன்னும் சிலர் இருக்காங்க. மேலும் அவர்கள சில பேர் இருக்கிறார்கள். எஜிபு அலைஹில் ஃபித்ரு வல் கலாவு, எஜிபு அவர்கள் மீது வாஜிபாக ஆகும். அல் ஃபித்ரு, நோம்ப விட்டுட்டு கலா செய்யறதுங்கிறது அவங்கள ஏற்படும். அவர்கள சில பேர் இருக்கிறார்கள். யுரஹசுலஹும் ஃபில் ஃபித்ரி, அவர்களுக்கு நோம்ப விடுறது அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். தஜிபு அலைஹில் ஃபிதியத்து, அவர்களுக்கு
ஃபிதியா என்கிற ஈட்டுத்தொகை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது வரும். வஹாதா பயானு குல்லின் அலாஹிததின், ஒவ்வொருவருக்கான விளக்கமாக அது இருக்கிறது. அலாஹிததின், பலதரப்பட்ட அமைப்பில் அவரவர்களுக்கான சட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆள்களுக்கும் தனிப்பட்ட விளக்கங்கள் இருக்கிறது. இது எல்லோருமே ஒரே மாதிரி இல்லை. இதுல 2 பேரும் மட்டும் தான் நீக்கி தள்ளப்படுகிறார்கள், காஃபிரும் மஜ்னூனும். அவர்களுக்கு நோன்புங்கிறதே கிடையாதுன்னு சொல்லி. அவ மீதி 8 பேர் இருக்கிறாங்க. அந்த 8 பேருக்கான விளக்கங்கள் என்ன? யாருக்கு வழிகாரர் ஏவுறது தேடப்படும், யாருக்கு நோன்பு விடுறதுக்கு அனுமதி இருக்குது, அதே நேரத்தில் அவங்க கலா செய்யணுங்கிற கட்டாயம் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நோன்பை விடுறதும் வாஜிபு, கலா செய்யறதும் வாஜிபு, அப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சா இல்லையா? அப்போ சில பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டு ஃபிதியாங்கிறது கடமை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பல வகையானவர் இருக்கிறாங்க. இதுல யார் யார் என்னங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாருங்கள். முதல்ல காஃபிரான மனிதனுக்கும் அதே நேரத்துல பைத்தியக்காரன மனிதனுக்கும் நோன்பு கடமை இல்லைன்னு சொன்னோம். இப்ப அதை குறித்து முதல்ல பார்ப்போம். சியாமுல் காஃபிரி வல் மஜ்னூனி, காஃபிரான மனிதன், பைத்தியக்கார மனிதன், இந்த 2 பேருடைய நோன்பு. இந்த 2 பேருக்கும் நோன்புங்கிறது கடமை இல்லைன்னு சொல்லிட்டோம். பொதுவாகவே நோன்பு கடமை இல்லை. என்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நோன்புங்கிறது ஒரு இஸ்லாமிய ரீதியான ஒரு இபாதத்து. காஃபிரான மனிதன் இஸ்லாத்திற்கு உள்ளேயே வரல, அவன் மேல கடமைன்னு சொல்ல முடியுமா? முஸ்லிம்களுக்கு தான் கடமையை ஒழிய முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கடமை கிடையாது. ஆதலால் காஃபிரான மனிதனுக்கு நோன்பு கடமை இல்லை. ஒன்று. அடுத்து 2வது பைத்தியக்காரன். பைத்தியக்காரனை அவன் மார்க்கத்துல எந்த ஒரு அமலுமே அவனிடத்துல தேடப்படாது, எதையுமே நிர்பந்திக்கப்படாது. தொழுவோ ஜக்காத்து கொடு, எந்த ஒரு கடமையுமே அவன் மேல இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த நோன்புங்கிறதும் அவன் மேல கடமையாகாது. அந்த கடமையாகிற அந்த தன்மையை விட்டு, அந்த அடிப்படையை விட்டு அவன் நீங்க போனவன், அவன்கிட்ட அறிவுங்கிறதே இல்லை. அதனால் பைத்தியக்காரனை பொறுத்தளவுக்கு நோன்பு அவனுக்கு கடமையாகாது. அது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதாவது 3 பேர் அவர்களை விட்டும் பேனா உயர்ந்து விட்டது. எழுதாது, பேனா எழுதாது. யார் யார் என்னென்ன காரியத்தை செஞ்சாங்கன்னு எழுதணுமா இல்லையா? அப்போ எல்லா மனுஷனுக்குமே அவன் செய்யற நன்மைகள் எழுதப்படும், தீமைகள் எழுதப்படும். ஆனா 3 பேருக்கு எதுவுமே எழுதப்படாது. அந்த 3 பேர் யார் அப்படின்னு கேட்டா பைத்தியக்காரர். பைத்தியத்திலிருந்து தெளிகிற வரை அவர் என்ன பண்ணாலும் அது தவறா எழுதப்படாது. அடுத்து 2வது யார் அப்படின்னு கேட்டா தூங்கக்கூடியவர். தூங்குறவர் தூக்கத்திலிருந்து விழிக்கிற வரை அவர் என்ன செஞ்சாலும் அவருக்கு பேனா எதுவுமே எழுதாது. அவர் நன்மை எழுதாது, தீமை எழுதாது. அதுக்கப்புறம் ஒரு சிறியவர், சின்ன பையன், வயசு அடையிற வரையா, புலூகாவதுன்னு சொல்லுவாங்க, வயதுக்கு வருதல். அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வயதுக்கு வர்ற வரைய அவங்களுக்கு எந்த பேனாவும் வேலை செய்யாது, எந்த ஒரு நன்மையும் எழுதப்படாது, தீமையும் எழுதப்படாது. அதனால பைத்தியக்காரர்களுக்கு பேனா வேலை செய்யாதுங்கிறதுனால பைத்தியக்காரர்களுக்கு எந்த ஒரு நோன்பும் அவர்கள் மீது கடமை இல்லை. சரி, வாங்க இப்போ விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். சியாமுல் காஃபிரி வல் மஜ்னூனி, காஃபிரான மனிதருடைய நோன்பு, வல் மஜ்னூனி பைத்தியக்கார மனிதனுடைய நோன்பு. அஸ்ஸியாமு நோன்பு என்பது இபாதத்துன் வணக்கமாகும், இஸ்லாமியத்துன் இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்த வழிபாடு வணக்கமாகும் நோன்பு. பலா தஜிபு எனவே இந்த நோன்பு என்பது வாஜிபாகாது. பலா தஜிபு எனவே நோன்பு என்பது வாஜிபாகாது. இஸ்லாமிய வணக்கமாகி இருக்கக்கூடிய இந்த நோன்பு என்பது வாஜிபாகாது. அலா கைரில் முஸ்லிமீன, முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் மீது வாஜிபாக ஆகாது, முஸ்லிம்கள் மீது மட்டும்தான் வாஜிபாகும். வல் மஜ்னூனு, மேலும் பைத்தியக்காரன் என்பவன் கைரு முகல்லஃபின், அவன் நிர்பந்திக்கப்படாதவனாக இருக்கிறான். தொழு என்ற நிர்பந்தம் அவனுக்கு இல்லை, ஹஜ்ஜி செய்கின்ற நிர்பந்தம், மார்க்கத்தினுடைய எந்த கடமையும் கடமையாக்கப்படாமல் இருக்கிறான். கைரு முகல்லஃப்னா என்ன? கடமையாக்கப்படாதவர். முகல்லஃப்னா கடமையாக்கப்பட்டவர். அப்ப எந்த ஒரு கடமையும் கடமையாக்கப்படாதவராக மஜ்னூன் இருக்கிறார். ஏங்க அவருக்கு எந்த கடமையும் இல்லை அப்படின்னு கேட்டா, லியன்னஹு, ஏனென்றால் அவர்
மஸ்லூபுல் அகலி, அறிவு உரியப்பட்டவராக இருக்கிறார். சல்ப் அப்படின்னா உரியறதுன்னு தான் அரபில அர்த்தம் சொல்லுவாங்க. அப்ப அவரிடத்துல அறிவு இருந்துச்சு, அந்த அறிவு உரியப்பட்டவன் அவர் பைத்தியக்காரரா ஆயிட்டார். அறிவு உரியப்பட்ட மனிதருக்கு எந்த ஒரு காரியமும் கடமையாகாது. அல்லது எப்படிப்பட்ட அறிவு உரியப்பட்டவர் தெரியுமா? ஹுவ, அவர் மனாத்து தகாலீஃபி. தகாலீஃப் அப்படின்னு சொன்னா கட்டாயப்படுத்துறது, கடமையாக்குறது. இதை விட்டும் அவர் நீங்கியவராக இருக்கிறார், அதை விட்டும் கடந்தவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அறிவு உரியப்பட்ட, அறிவு இல்லாத, கடமை எதுவும் இல்லாத பைத்தியக்காரர், அவருக்கு எதுவுமே கடமை கிடையாது. அவர் அறிவு நீங்கிய காரணத்தினால், அறிவு இல்லை என்கிற காரணத்தினால் அவர் கடமையாகுதல் என்பதை விட்டு அவர் நீங்கி விடுகிறார். ஆதலால் நோன்பு என்பது அவருக்கு கடமையாகாது. சரி, இப்பொழுது இந்த பைத்தியக்காரருக்கு எதுவும் கடமையாகாதுங்கிற சம்பந்தமான ஹதீஸை பார்ப்போம். வஃபி ஹதீஸ் அலியின் ரலி அல்லாஹன்ஹு, அலி ரதி அல்லாஹன் அவர்களுடைய ஹதீஸ்ல உள்ளதுதான். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால கூறினார்கள், ருஃபிஅல் கலாமு, பேனா உயர்ந்து விட்டது, ஹன் சலாசத்தின், மூவரை விட்டும் பேனா உயர்ந்து விட்டது. அனில் மஜ்னூனி, பைத்தியக்காரரை விட்டும், ஹத்தா யஃபீக, அவர் அந்த பைத்தியத்திலிருந்து தெளியும் வரை, பைத்தியத்திலிருந்து தெளியும் வரை பைத்தியக்காரரை விட்டும் பேனா உயர்த்தப்பட்டிருக்கிறது, எதுவும் எழுதப்படாது அவர் விஷயத்துல. வஹனின் நாயிமி ஹத்தா யஸ்தைகில, அவர் விழிக்கும், தூங்கக்கூடியவரை விட்டும் பேனா உயர்ந்திருக்கிறது, அவர் விழிக்கும் வரை. வஹனி சபிய ஹத்தா யஹ்தலிம, சிறுவரை விட்டும் பேனா உயர்ந்திருக்கிறது, அவர் வயதுக்கு வரும் வரை. ரவாஹு அஹமது, இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அபூதாவுத், இமாம் அபூதாவுத் அவர்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. திருமிதி, இமாம் திருமிதி அவர்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அபூதாவுதுல 4401வது ஹதீஸா இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. திருமிதியில 1423வது ஹதீஸா இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. முஸ்னத் அஹமதுல 1ஆம் பாகத்துல 155ஆம் பக்கத்திலையும் 158ஆம் பக்கத்திலையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து நாம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, சிறுவனினுடைய நோன்பு. இந்த சிறுவனினுடைய நோன்பு தான் வலிக்காரர் ஏவ வேண்டும், வலிக்காரன் மீது அது பொறுப்பாகும். அவரை பழக்கப்படுத்தணும். அப்படியெல்லாம் சஹாபிகள் பழக்கப்படுத்தினாங்க. அதாவது ருபை பின்த் முஹப்பத், ருபை பின்த் முஹப்பித் அப்படிங்கிற ஒரு பெண்ணை அறிவிக்கிறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல நாங்கெல்லாம் நோன்பு வைத்திருப்போம், எங்களுடைய சிறுவர்களையும் நாங்க நோன்பு வைக்க சொல்லுவோம். அவங்க நோன்பு வச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல பசியினால அவங்க அழுதாங்கன்னு சொன்னா, நாங்க அவங்களுக்கு ஒரு பொம்மையை காட்டி அப்படியே அவங்கள தாக்காட்டுவோம். அவங்கள அப்படியே ஆசுவாசப்படுத்தி, சமாதானப்படுத்தி, அப்படியே நோன்பு திறக்கிற நேரம் வரையே கொண்டு வந்துருவோம். சிறுவர்களை நாங்க நோன்பு வைக்க பழக்கப்படுத்தணும், நோன்பு வைக்க செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சிறுவர்களை பொறுத்த அளவிற்கு அவங்களுடைய வழிகாரர், பொறுப்பாளர் மீது இந்த நோன்பினுடைய பொறுப்புங்கிறது இருக்குது. அது சம்பந்தமாகத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. வாருங்கள் அதை பார்ப்போம். சுயாமு சபி, சிறுவருடைய நோன்பு. வஸ்ஸபியு, சிறுவர் என்பதாகிறவர், ஒயின்கான சுயாமு கைரு வாஜிபின் அலைஹி, ஒயின்கான சுயாமு நோன்பு ஆகிருந்தால், கைர வாஜிபின் அலைஹி, அந்த சிறுவரின் மீது கடமை இல்லாமல் நோன்பு ஆகியிருந்தாலும், இல்லா என்றாலும், அன்னஹு எம்பகை அவசியமாகும், லி வலியின், வலிக்காரருக்கு, பொறுப்பாளருக்கு, லி வலியி அம்ரிஹி, அப்படி சேர்த்து படிங்க, லி வலியி அம்ரிஹி, அந்த சிறுவருடைய, இந்த ஹீவுடைய லமீர் எல்லாமே சிறுவர் தான். இந்த சிறுவரை பார்த்து மீட்ட வேண்டாம், இந்த சிறுவரை பார்த்து மீட்டுங்க. லி வலிய அம்ரிஹி ஐய முரஹு பிஹி, நோன்பை கொண்டு அந்த சிறுவரை ஏவ வேண்டும் என்று
சிறுவருடைய பொறுப்புக்கு, சிறுவருடைய காரியத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மனிதருக்கு அவசியமாகுவதை தவிர வேறொன்றும் இல்லை. அதாவது சிறுவரின் மீது நோன்பு கடமை இல்லை என்றிருந்தாலும் சிறுவருடைய பொறுப்பாளருக்கு கடமையாக ஆகிறது. அவர் அந்த சிறுவருக்கு நோன்பை ஏவ வேண்டும். எதுக்காக ஏவன்னா லியஅதா தஹு மினஸ்ஸிகரி, சிறுவர்களில் இருந்தும் சிறுவரை வழக்கப்படுத்துவதற்காக வேண்டி, சிறுவர்களிலிருந்தும் அந்த சிறுவரை வழக்கப்படுத்தணும். அது பழக்கத்துக்கு கொண்டு வரணுமா இல்லையா? அப்படி பழக பழக வைக்கணும். மாதாம முஸ்ததீஅல் லஹு, அவருக்கு, இந்த ஹூடைய லமீர் யாருன்னா பொறுப்பாளி, வழி, பொறுப்பாளருக்கு கட்டுப்படக்கூடிய காலம் எல்லாம். பொறுப்பாளருக்கு கட்டுப்படாத ஒரு நிலைமை வரும். அந்த நிலைமை வந்துருச்சுன்னா இவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏவ வேண்டிய அவசிய தேவை இவருக்கு இல்லை. அந்த சிறுவர் இந்த பொறுப்பாளருக்கு எப்பொழுதெல்லாம் கட்டுப்பட்டிருக்கிறாரோ அந்த காலமெல்லாம் அவர் ஏவ வேண்டும். வகாதிரன் அலைஹி, இந்த ஹீயுடைய மீர் சிறுவர், அந்த சிறுவரின் மீது சக்தி பெற்றவராக அவர் இருக்கும் காலமெல்லாம் சிறுவரை ஏவி பழக்கப்படுத்த வேண்டும். சிறுவரை ஏவ முடியாது, எனக்கு அதுக்கான சக்தி இல்லை, நானே வயோதிகனாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது வேறு விஷயம். சரி, இப்ப இதற்கான ஆதாரம் என்ன, சான்று என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பின்தி முஹப்பித், முஹாத் அவர்களுடைய மகளா ருபைய அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். காலத் அவர்கள் சொன்னார்கள், அருசல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள், சபீஹத்தன், ஆஷூரா, ஆஷூரா நாளினுடைய அதிகாலையில, இலா குரல் அன்சார், அன்சாரிகளுடைய ஊர்களின் பக்கம் ஆஷூரா நாளுடைய காலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி அனுப்பினார்கள். அது என்ன செய்தி? மன்கான அஸ்பஹ சாயிமன், யார் நோன்பாளியாக இருக்கிறாரோ, ஃபல் யுத்திம்ம சோமஹு, அவர் தன் நோன்பை பரிபூர்ணமாக்கட்டும். ஒமன்கான அஸ்பஹ முஃப்திரன், யார் நோன்பாளியாக இல்லையோ, ஃபல் யசும் பகியத யோமிஹி, அவர் தன்னுடைய மீதமுள்ள நாளில் நோன்பு இருக்கட்டும். ஃபகுன்னா நசுமுஹு பஅத தாலிக, அதற்கு பிறகு நாங்கள்லாம் நோன்பு நோக்க ஆரம்பித்து விட்டோம். ஒனு சொப்பிமு சிபியானனா, எங்களுடைய சிறுவர்களை நோன்பு நோக்க செய்தோம். அல் சிகார மின்ஹும், அவர்களில் உள்ள சிறுவர்கள். ஒனு சொவ்விமு சிபியானனா அப்படின்னு சொன்னா அன்சாரிகளில், இந்த ஹும்முடைய அமீர் யாரு? அன்சார், அன்சாரிகளில் உள்ள சிறுவர்களை, சிறு அன்சாரிகளில் உள்ள சிறுவர்களாகிய எங்களுடைய சிறுவர்களை நாங்கள் நோன்பு நோக்க செய்தோம். வநத்ஹபு இலல் மஸ்ஜிதி, பள்ளிவாசலின் பக்கம் நாங்கள் செல்லுவோம். ஃபனஜஅலு லஹும், அவர்களுக்கு ஆக்குவோம், இந்த ஹும்முடைய நமீர் சிகார், சிறுவர்களுக்கு நாங்கள் ஆக்குவோம், அல் லுஹபத, பொம்மையை, மினல் ஹிஹ்னி, கம்பளியினால் ஆன பொம்மையை நாங்கள் அவர்களுக்கு ஆக்குவோம். ஃபைதா பகா அகதுகும், அந்த சிறுவர்களில் ஒருவர் அழுதால், மின தொஹாமி, உணவின் காரணத்தால் அழுதால், அஹ்தைனாஹு இயாஹு, அந்த ஒருவருக்கு, அந்த சிறுவருக்கு பொம்மையை நாங்க கொடுத்துடுவோம். ஹத்தா, எதுவரை எனில், யகூன, ஆகும் வரை, இந்தல் இஃப்தார், நோன்பு திறக்கிற நேரம் ஆகும் வரை நாங்கள் அந்த பொம்மையை கொடுத்து தாக்காட்டி சமாதானப்படுத்தி அந்த சிறுவரை நாங்கள் நோன்பு முறிக்காத அளவிற்கு பாதுகாத்து கொண்டு வந்து விடுவோம். அப்ப சிறுவர்களை நோன்பு வைக்க செய்வது என்பது அந்த பொறுப்பாளர்களின் பொறுப்பு என்பது இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறது. ரவாஹுல் புகாரியும், இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவங்க அறிவிக்கிறாங்க, முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. ரவாஹுல் புகாரியு வ முஸ்லிம், இமாம் முஸ்லிம் அவங்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. புகாரில 1960வது ஹதீஸாக, முஸ்லிம்ல 1136வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடம் நிறைவாகிவிட்டது.
அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.